இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்றால், யாரெல்லாம் உங்களை இகழ்ந்தார்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமாய் நினைத்தார்களோ, உங்களை தூசித்தார்களோ, உங்களை புறக்கணித்தார்களோ, உங்களை பார்த்து நிந்தித்து வேதனைப்படுத்தினார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்கள் காணும்படியாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த நினைத்தால் அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்க்கிறார், உங்க புலம்பலை கர்த்தர் பார்க்கிறார். யாரெல்லாமோ உங்களை இகழ்ந்தார்கள், யாரெல்லாமோ உங்களை ஒரு வேண்டாத கல்லை போல தூக்கி எறிந்தார்கள். எத்தனை நாள் நீங்கள் புலம்பி இருப்பீர்கள்? எத்தனை நாள் தேவ சமூகத்திலே அழுது கொண்டிருப்பீர்கள்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள்? ஏன் இந்த மனிதன் என்னை நிந்திக்கிறான்? ஏன் இந்த மனிதன் என்னை வேதனைப்படுத்துகிறான்? இந்த மனிதர்களுக்கு முன்பாக என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா? என்னை உயர்த்த மாட்டீரா? என்னை மேன்மைப்படுத்த மாட்டீரா? எத்தனை நாட்கள் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். வேலை ஸ்தலத்துல எத்தனை பேர் உங்களை ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாதவன், எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி உங்களை தூசித்து கொண்டிருக்கிறானோ, அதே மனித கண்கள் பார்க்கும்படியாக அவர்களுக்கு மேலாக உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார். பயப்படாதே, கலங்காதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் நீங்கள் உயருவீர்கள். நிச்சயமாய் உங்களுடைய தூசணங்கள் மாறும், நிந்தைகள் மாறும், அவமானங்கள் மாறும், தலைகுடிவுகள் மாறும். நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். கர்த்தர் மேன்மைப்படுத்தும் பொழுது சத்துருக்களுக்கு மேலாக உன் தலையை கர்த்தர் உயர்த்தி உன்னை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் தலைகுனிந்து, எத்தனை பேர் அவமானப்பட்டு, எத்தனை பேர் நிந்திக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களை உயர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம், மேன்மைப்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.